சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. எவ்வளவு லீக்கேஜ் அடைப்பீங்க? லீக்கேஜ்னு சொல்லித்தான் மக்களை ஏமாற்ற முடியுமே ஒழிய லீக்கேஜ் எங்க இருக்குது? ஏன் 5 ஆண்டு காலம் அதே லீக்கேஜ் தான் அடைக்கணும்னு அவர் சொன்னாங்க. இப்ப இந்த அரசாங்கமே அதே பின்பற்றி லீக்கேஜ் எல்லாம் சரி செய்யணும்னு சொல்றாங்க. எந்தெந்த வகையில லீக்கேஜ் இருக்கு என்பதை அறிவிக்கலையே, அறிவிக்க வேணும்ல. இன்றைக்கு ஆண்டாண்டு காலமா அதே அதிகாரி தான் இருக்கிறாங்க. ஏன் அது அதிகாரிகளுக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த துறையில எந்தெந்த வருமானத்தில் எந்தெந்த வரி வருவாயில லீக்கேஜ் இருக்குன்னு தெரிவிக்க வேணும்ல. அப்ப லீக்கேஜ் இருந்ததால எவ்வளவு லீக்கேஜ் இருக்குது, அதுக்கு எவ்வளவு வருவாய் வரும், அதுக்கு எப்படி திட்டத்தல் திட்டம்னு செயல்பட முடியும்? ஒண்ணுமே சொல்லாத அவர் பாட்டு அறிவிச்சுட்டு போயிட்டாங்க. கொடுக்க மாட்டாது என்று சொல்றாரு. ஆயில சொல்லி என்ன பண்றது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இதற்காக எவ்வளவு நடவடிக்கை எடுத்தோம் நல்லா நினைச்சு பாருங்க. அம்மா இன்றைக்கு காவிரி நதி நீரை பிரிச்சுவதற்கு 4 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, அம்மா அரசு இருக்கின்ற பொழுது இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாமம் செஞ்சது மத்திய அரசு. அப்ப நாங்க மத்திய அரசு பாரதிய ஜனதா அரசோட கூட்டணி இருந்தோம். அந்த காலகட்டத்தில் கூட கூட்டணி எல்லாம் பார்க்கல. மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த பிரச்சனை என்ற காரணத்திற்காக 22 நாட்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தையே முடக்கணுங்க. அப்படி வரலாற்றை நாங்க படிச்சோம். அப்படி கஷ்டப்பட்டு வாங்கின தீர்ப்பை கூட இவர்களால இன்றைக்கு காப்பாற்ற முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கு. வெற்றின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு கால சூழலில் வெற்றி பெற்றுட்டாங்க. அதையே அவர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த பட்ஜெட் மூலமாக மக்கள் உணர்வார்கள். இந்த பட்ஜெட்ல வெளியே வந்திருக்குல்ல, இதனால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்கு மக்கள் சிந்திப்பார்கள். சிந்தித்த பிறகு அடுத்த தேர்தலில் உரிய முடிவு எடுப்பார்கள். எங்க நிதி ஆதார தள்ளுபடி? நீங்க தான் 1,27,000 கோடி நீங்க இருக்குன்னு சொல்லிக்கிறீங்க. நிதி பற்றாக்குறை 56 இருக்குன்னு சொல்றீங்க. எப்படி இதெல்லாம் சரி பண்ணுவீங்க? அதிமுக ஆட்சியில் ஒன்றும் கடன் அதிகமாகலையே. ஏங்க வருவாயே இல்லாத ஆட்சி செய்த அரசாங்கங்க. அந்த காலகட்டத்தில் கூட பொதுமக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக, ஏழை மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் 11 மாசம் உணவுப் பொருட்கள் விலை இல்லாம கொடுத்தோம். குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். சென்னையில் மீண்டும் 1000 ரூபாய் கொடுத்தோம். குடும்ப அட்டைக்கு சிகிச்சை பெறுவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். அதோட கொரோனா காலத்தில் அந்த மருத்துவ மனையில் இருக்கிற கட்டமைப்பெல்லாம் சீர் பண்ணோம். அது இல்லாத பொங்கலுக்கு 2500 ரூபாய் கொடுத்தோம். வருமானமே இல்லாத காலத்தில் கூட நல்லா சிந்திச்சு பாருங்க. அதோட ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்தோம். 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 27 பாலிடெக்னிக் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி 10 ஆண்டுல கொண்டாந்து அவ்வளவு சாதனை படைச்சிருக்கிறேங்க. கடந்த கால ஆட்சியில் என்ன செஞ்சாங்க? 6 மாவட்டத்தை புதுசா உருவாக்கி இருக்கிறோம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.